விடுங்கண்ணே, வீராப்பு பேசுறீங்க. ஒரு ஓடக்கார பைய ஊருக்கு முன்னால புரட்டி விட்டானே புரட்டி. லட்சாமி, நான் தோட்டத்துல வச்ச குறியில அவன் தப்பிச்சிட்டான். நான் வைக்க போற அடுத்த குறியில அவன் உயிரோட இருக்கவே மாட்டான்டா. பாய் பேசுறீங்க இங்க, உத வாங்குறீங்க அங்க. வெள்ளையும் சல்லையும் பார்க்காத ஒரு பிச்சைக்கார பய இந்த செல்வ சீமான சீண்டிட்டானடா. சத்தியமா சொல்றேன், ஊருக்குள்ள இனி ஒரு பையன் மதிக்க மாட்டான்ல. வெள்ளைச்சாமி, இல்ல, நான் நடத்த போற அடுத்த விருமாண்டித்தனத்துல இந்த ஊர் என்ன மதிக்குதா இல்லையாங்கிறத பாப்போம். யார் செஞ்ச புண்ணியமோ கை கட்டோட போச்சு. நேத்து வரைக்கும் சொந்தக்காரனா இருந்தா அவனுக்கு என்னமோ புத்தி கெட்டு போச்சு. வரட்டும் உங்க அப்பா, எல்லாத்தையும் சொல்றேன். அவனு யாரோ 2 ஆம்பளைங்க அடிச்சுக்கிறானுங்க, புடிச்சுக்கிறானுங்க. பொட்டச்சு உனக்கு என்னடி வந்துச்சு? வீட்டுக்கு உடனே ஓடி வர வேண்டியதானே? இவன் அவனை குத்திட்டானா, இவ குறுக்கால போய் நின்னுட்டா. உனக்கு கத்தி குத்துன உடனே பெத்த வேறு எப்படி எரிஞ்சது தெரியுமாடி உனக்கு? அம்மா, ஒண்ணு கத்து இல்ல எழுத வேண்டிய விவரத்தை சொல்லு. கோபம் வருதோ? வருண்டி, எழுது. முதல்ல என்ன எழுதிருக்கேன் படி. அன்பும் பண்பும் பாசமும் நிறைந்த செவந்தியோட அப்பாவிற்கு உங்கள் அன்பு பார்வதி வணக்கத்துடன் எழுதி கொண்டது. இங்கு நாங்கள் நலமறிய ஆவல். முக்கியமான விஷயம் சொல்ல இக்கடிதம் எழுதுகிறேன். நாம செல்லமா வளர்த்த கண்ணுக்குட்டி ரொம்ப தொல்ல தொடங்கிருச்சு. எழுது. அது தறி கெட்டு போறதுக்கு முன்னால நீங்க சீக்கிரமா வந்து அதுக்கு ஒரு மூக்கணாங்க இருப்போம்னு நான் கேட்டுக்கிறேன். நான் சொல்ல வந்ததை நீங்க நல்லா புரிஞ்சுப்பீங்க நான் நினைக்கிறேன். மத்தபடி வேற விசேஷம் இல்ல. இப்படிக்கு உங்கள் மனைவி பார்வதி. விலாசம் எழுது. எழுதுனதை ஒரு தடவை படி. நாம செல்லமா வளர்த்த மகள் செவ்வந்தி வளர்ந்து விட்டாள். எங்கே அவள் தவறான வழியில் போய்விடுவாளோ என்று பயமாக இருக்கிறது. எனவே சீக்கிரமே அவள் திருமணத்தை நடத்திவிடலாம் என்று நினைக்கிறேன். உடனே புறப்பட்டு வரவும். சரியா இருக்கம்மா? என்னம்மா அப்படி பாக்குற? தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாய்தேன்னா? அம்மா, உன் மக என்னைக்கும் தவறான பாதையில போகவே மாட்டா. செவந்தி, நேரம் ஆச்சு, காலேஜுக்கு புறப்படல. அவ இன்னில இருந்து காலேஜுக்கு வரமாட்டா. படிப்பை நிறுத்திட்டான்னு உங்க மேடம் கிட்ட போய் சொல்லுங்க. அம்மா, இன்னைக்கு நடக்கிறதா கடைசி பரீட்சை. இந்த பரீட்சை எழுதலன்னா வருஷம் பூரா படிச்சதெல்லாம் வீணா போயிடும். சரி, உங்க கூடவே அவளை கூட்டிட்டு போயிட்டு கூடவே ஜாக்கிரதை கொண்டு வந்து விடுங்க. போயிட்டு வா. செவந்தி, பரீட்சையில கேள்விக்கு பதில் மட்டும் எழுதணும். நீ என்ன பண்ணிட்டு இருக்க? என்ன அப்படி பாக்குற? பரீட்சைக்கு போறேன்னு போனேன், பாதியிலே திரும்பிட்டேன். பாதியில திரும்பி வந்தாலும் எதுல பாஸ் ஆகணுமோ அதுல பாஸ் ஆயிடுவேன். வர வர உன் நடவடிக்கை கொஞ்சம் கூட பிடிக்கல. உங்களுக்கு எது பிடிக்கும்னு நீங்க சொல்லுங்க, நான் அது போல நடந்துக்கிறேன். ஏன்னா கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணையா வரப்போறவன் நான் தானே. செவந்தி, தான் தேடி போற துணையை விட தன்னை தேடி வர துணைதான் உறுதியானதுன்னு சொல்லுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எந்த துணை நிரந்தரமானது இல்லைன்னு நான் நினைக்கிறேன். வேண்டாத தெய்வங்கள் எல்லாம் வேண்டேன். ஏன் தெரியுமா? இந்த தெய்வம் எனக்கு சொந்தமாகணும்னு. நான் போற திசையில உன் பயணத்தை தொடர்ந்தா தோல்வியை தான் அனுபவிப்பேன். என்ன, நான் ஒரு திசை மாறிய பறவை. தனக்கு சொந்தமான ஜோடி தன்னை விட்டு பிரிஞ்சா உயிர் வாழாதான் அன்றில் பறவை. அது போலத்தான் நானும். நீங்க கட்டுற தாலி தான் என் கழுத்துல ஏறணும். நீங்க வைக்கிற பொட்டு தான் என் நெத்தியில இருக்கணும். உங்க மடியில சாஞ்சுதான் என் உயிரும் பிரியணும்.
நடக்காத ஒண்ணு நினைக்கிறேன், அதுக்கு நான் பொறுப்பு இல்ல. நீங்க என்ன ஏத்துக்க மறுத்தா இப்பவே நான் இந்த தண்ணியை குடிச்சு செத்துருவேன். பாருங்க. வாசல் திறந்தது எதற்கு, வாழ்க்கை பிறந்தது நமக்கு. இரவுகள் முழுதும் இருவரும் எழுதும் இளமையின் கவிதை சொல்லத்தான். அங்கங்கே அங்கங்கே துள்ளத்தான். அம்மம்மா அம்மம்மா மெல்லத்தான். வாசல் திறந்தது எதற்கு, வாழ்க்கை பிறந்தது நமக்கு. இரவுகள் முழுதும் இருவரும் எழுதும் இளமையின் கவிதை சொல்லத்தான். அங்கங்கே அங்கங்கே உள்ளத்தான். அம்மம்மா அம்மம்மா மெல்லத்தான். மீட்டாத வீணை என்னை மீட்டு, காட்டாத ராகம் தன்னை காட்டு. மீட்டாத வீணை என்னை மீட்டு, காட்டாத ராகம் தன்னை காட்டு. காலை நேரம் காம்போதி, மாலை நேரம் கல்யாணி, அர்த்த ஜாமம் தன்யாசி, ஆசை தீர நீ வாசி. போயாத சங்கீதம்தான், ஒரு கோடி சந்தோஷம்தான். வாசல் திறந்தது எதற்கு, வாழ்க்கை பிறந்தது நமக்கு. இரவுகள் முழுதும் இருவரும் எழுதும் இளமையின் கவிதை சொல்லத்தான். அங்கங்கே அங்கங்கே துள்ளத்தான். அம்மம்மா அம்மம்மா மெல்லத்தான். பூவானம் மெல்ல மெல்ல பாய, பூமேனி நெஞ்சில் வந்து சாய. பூவானம் மெல்ல மெல்ல பாய, பூமேனி நெஞ்சில் வந்து சாய. மேலும் கீழும் உன்னைத்தான், மேலும் தேவன் பின்னத்தான். பாலும் தேர் கூடத்தான், போது எல்லை வீரத்தான். நம் காதல் தெய்வீகந்தான், நூறாண்டு வைபோகந்தான். வாசல் திறந்தது எதற்கு, வாழ்க்கை பிறந்தது நமக்கு. இரவுகள் முழுதும் இருவரும் எழுதும் இளமையின் கவிதை சொல்லத்தான். அங்கங்கே அங்கங்கே துள்ளத்தான். அம்மம்மா அம்மம்மா மெல்லத்தான். இப்போ நான் வந்தது நீங்க உண்மையை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான். அவ எழுதின படிச்ச பேப்பர்ல ஓடக்கார படத்தை வரைஞ்சிருந்தா. எனக்கு அவன் மேல இருக்கிற அக்கறைனால தான் நான் இங்க வந்தேன். இதுக்கு மேல நீங்க தெரிஞ்சுக்கணும்னா அவகிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. நான் வரேங்க. நீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் வெளியில சொல்லிடாதீங்க. எங்க குடும்பமானத்தை காப்பாத்துங்க.
சரிங்க. நில்லடி. இப்ப உன் டீச்சர் எதுக்கு வந்துட்டு போறாங்கன்னு தெரியுமா? பெத்த புள்ள நடிக்கிறது ஒரு தாய்க்கு தாண்டி தெரியும். அதே மாதிரிதான் தங்கிட்ட கத்துக்கிற புள்ள படிக்காததும் அந்த டீச்சருக்கு தாண்டி நல்லா தெரியும். ஏன்னா அந்த புள்ள மேல அந்த 2 பேருக்கு தாண்டி அக்கறை. ச்சே, நான் ஒரு பைத்தியக்காரி. அன்னைக்கு ஹாஸ்டல்ல சாப்பாடு சரியில்லை நீ சொன்ன போது அதை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இப்படி ஒரு கரை உன் மனசுல உருவாயிருக்கோன்னு நான் தெரிஞ்சுக்காம போயிட்டேன்டி. அம்மா பேசாதடி. படிக்கிற புள்ள குழந்தை விளையாட்டுக்கு பொருளை கேட்பேன்னு நினைச்சா குடும்ப விளையாட்டுக்கு ஒரு துணை தேடி நிக்கிறேன். நாம யாரு? நம்ம அம்மா யாரு? நம்ம அப்பா யாரு? அவர் எந்த அந்தஸ்துல இருக்காருன்னு கொஞ்சமா யோசிச்சு பாத்தியாடி? அக்கறைக்கு போறவோ அக்கறையோட படிப்பை நினைச்சா இக்கறைக்கே வர முடியாத ஒருத்தனை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறியே, இதுக்கு என்னடி அர்த்தம்? பணத்தை விட காதல் தான் முக்கியம்னு அர்த்தம். பண்பான ஒருத்தரை தான் ஒரு பொண்ணு விரும்புவான்னு அர்த்தம். அந்த ஓட ஓட்டுறவர் தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு அர்த்தம். ஓட ஓட்டுற அவரா? என்னடி என்ன பேசுற நீ? எல்லாம் தெரிஞ்சுதான் பேசுறமா. உன் புருஷன் இருக்காரே, அதான் சிங்கப்பூர் பண்ண. அவர் யாரு? என் தாத்தா வக்கீல் சந்தான சேர்வ வீட்ல மாட்டு வண்டி ஓட்டுனவர் தானே. அவரை விட இவர் ஒண்ணும் குறைஞ்சவர் இல்ல. வக்கீல் பேத்திங்கிற திமிர்ல எங்கிட்டயே வாயாடுறியா நீ? மனசுல இருக்கிற தப்பான எண்ணங்களை எல்லாம் மரியாதையா விட்டுட்டு நாங்க பாக்குற மாப்பிளைக்கு கழுத்தை நீட்ட தயாராயிடு. மனசு ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு கழுத்தை இன்னொருத்தனுக்கு நீட்ட சொல்றியாமா? ஒரு பொண்ணுக்கு ரெட்டை நாக்குள்ள புத்தி இருந்தா திருத்தலாம். ஆனா ரெட்டை மனசுள்ள வாழ்க்கை அமைஞ்சிட்டா வருத்தம் தான் மிஞ்சும். உன் பொண்ணு மனசு நீயாவது புரிஞ்சுக்கோமா?